இங்க ஒருத்தன் ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு அதை எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ சடனா மிஷின்ல இருந்து ஏதோ சவுண்ட் வந்தது. என்னன்னு திரும்பி பார்க்கறான். பார்த்தா இவன் எவ்வளவு அமௌண்ட் எடுத்தானோ அதே அளவுக்கு அமௌண்ட் திரும்பவும் வருது. உடனே இவன் இது நல்லா இருக்கே அப்படின்னா அவன் அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த காசையும் வெளிய எடுத்துட்டு அதே மாதிரி அமௌண்ட் திரும்பவும் வருதான்னு பார்க்கறான். பார்த்தா நிஜமாவே அமௌண்ட் வருது. உடனே இவனுமே பயங்கர சந்தோஷமாகிடுறான். இப்போ இந்த கண்டுபிடிப்பு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு பார்க்கறான். ஆனா அவன் ஃப்ரெண்டு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல இருக்கிறதுனால ஒரே சவுண்டா இருக்குது போல. அப்போ அந்த கண்டுபிடிப்பை சொன்னதுமே அவன் அப்படியே அதிர்ச்சியாகி என்னது ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்தா 2 நிமிஷத்துல அமௌண்ட் டபுளா வருதான்னு கத்த அப்போன்னு பார்த்து எல்லா பைபிளையும் சைலண்டா மாதிரி இவன் சொன்னது அங்க இருக்கிற எல்லாருமே கேட்டுடுறாங்க. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்டேடியம்குள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு காக்காவை கூட காணும். ஏன்னா எல்லாம் ஒரு வெறியில ஏடிஎம்க்கு கிளம்பி போய் காசு எடுக்கிறதுக்காக சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு ஏடிஎம் ஆபரேட்டர்ஸ் 2 பேர் அங்க வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மிஷின் ஆஃப் பண்ண அங்க சுத்தி இருக்கிறவனுங்களா இவனுங்களை கொடூரமா லுக் விட ஆரம்பிச்சது. இவனுங்க நம்மளே போட்டு தள்ளிடுவாங்க போலேன்னு மிஷினை பழையபடி ஆன் பண்ணிட்டே போயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த 2 பேரும் நேத்து தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அப்போ மிஷின்லாம் மேட் இன் சைனா போல. அதனால செட்டிங்ஸ்ல இருக்கிற லாங்குவேஜ் புரியாம என்னத்தையோ செட் பண்ணி இந்த மாதிரி ஆகி பேங்கே பல கோடி நட்டத்துக்கு போயிருது. இந்த மாதிரி கண்டுபிடிப்பு நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மெசேஜ் பண்ணிட்டு போங்க.